அனைவருக்கும் வணக்கம். வருங்காலம் எப்படி இருக்கும்? How will the future be? வருங்காலத்தில் இயற்கை வளம் குறைந்து விடும். எல்லாம் செயற்கை தான். நம்மை நாம் அழகுபடுத்துவது கூட செயற்கை தான். வருங்கால வாரிசுகள் எதையும் நம் குடும்பத்தினரிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையை அவர்களுக்கு பிடித்த மாதிரி இன்பமோ துன்பமோ அமைத்து கொள்வார்கள். ஆனாலும் வருங்கால மாணவர்கள் தொழில்நுட்பத்துடன் கூடிய அறிவுத்திறன் இருக்கும். எதையும் ஆற்றல் கொண்டு சமாளிக்கும் திறமையும் உண்டு. சிறு சிறு ஆபத்துக்கள் இருந்தால் கூட சிந்தித்து செயல்படுவார்கள். உலகமே அவர்கள் கைக்குள் அடக்கம். அதில் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. சந்திர மண்டலத்தில் கூட குடியேற வாய்ப்பு உண்டு பல கோடீஸ்வரர்களுக்கு. அதை அந்த காலத்திலே கவிஞர் பாடலாக எழுதியுள்ளார். அந்த நிலாவத்தான கையில் பிடிச்ச என்ற சாத்திக்காக. தொழில்நுட்பத்துடன் மாணவர்கள் இருப்பதால் நம் நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும். ஆன்மீகம் இருப்பதால் இறைவன் அருளோடு பல முன்னேற்றங்கள் அடைய வாய்ப்பு உண்டு. கிராமங்களில் இயற்கை வளம் குறைந்துவிடும். அதிக அப்பார்ட்மெண்ட் வர வாய்ப்பு உண்டு. இயற்கையோடு ஒன்றி வாழ முடியாத சூழ்நிலை. ரசிப்புத்தன்மை மகிழ்ச்சியும் குறைந்துவிடும். இயற்கை விவசாயம் குறைந்து தொழில்நுட்பத்துடன் கூடிய செயற்கை விவசாயமாக மாறிவிடும். நதிகள் வளம் குறைந்துவிடும். போதிய தண்ணீர் கிடைக்காததால் கடல் நீர் குடிநீர் ஆக்கப்படும். காற்று முதல் தண்ணீர் வரை எல்லாமே பணம்தான். பணம் உள்ளவர்கள் தங்கள் வாழ்க்கையை சுதாரித்து வாழ்ந்து விடுவார்கள். பற்றாக்குறை உள்ளவர்கள் வாழ்க்கை வாழ்வது கஷ்டம்தான். ஆனாலும் பொருளாதாரம் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு. உறவு நட்பு குறைந்துவிடும். தனிமரம் ஆகிவிடும். கணவன் மனைவிக்குள் ஈகோ பிரச்சனை. சில சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிதாக்கி டைவர்ஸ் விவாகரத்து வரை போய்விடும். எதற்கும் துணிந்தே விடுவார்கள். எல்லோரும் சம்பாதிப்பதால் தன் காலில் நிற்க முடியும் என்ற ஒரு துணிச்சல் தான். உலகத்தில் பண்பாடு, கலாச்சாரம், மனித நேயம், தாய்மை பாசம் குறைந்துவிடும். இதனால் பல விளைவுகள் சந்திக்க நேரிடும். உலகத்தில் போர் அபாயம் ஏற்படும். இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை. ஆற்றல், சக்தி, பிறப்பு இறப்பு மட்டும்தான் நிரந்தரம். நம்ம வாரிசுகளின் எதிர்காலத்தை யாராலும் தீர்மானிக்க முடியாது. இப்பிரபஞ்சம்தான் பதில் சொல்ல முடியும். இறை வழிபாடு, நேர்மை, ஒழுக்கம் அவசியம். ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை வேண்டும். முதியவர்கள் வாழ்க்கை அவர்கள் வசதியை பொறுத்து அமையும். சூழ்நிலை காரணமாக தன்னைத்தானே சமாதானப்படுத்தி வாழ்ந்து கொள்வார்கள். தொழிற்சாலைகள் அதிக வரம் வாய்ப்பு உள்ளதால் வேலை வாய்ப்பு இருந்து கொண்டேதான் இருக்கும். எல்லாம் கம்ப்யூட்டர் யுகம்தான். வாழ்க்கை இயந்திரமாக மாறிவிடும். சில நொடி தவறினால் மரணம் என்பது போல் சிறு தவறுகள் ஏற்பட்டாலும் ஆபத்து இருக்கும். அதே சமயம் சமாளிக்கும் திறனும் இருக்கும். உணவு வகையில் மாற்றம் ஏற்படும். அவற்றால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். மருத்துவமனை பெருகிவிடும். ஆயுள் காலம் குறைந்துவிடும். எனவே நம் வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி தொழில்நுட்பத்துடன் இயற்கை வளத்தை ஏற்படுத்தி இயற்கையை ரசித்து வாழ்ந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி பண்பாடு கலாச்சாரம் கற்றுக்கொண்டு அமைதியாக வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டும். ஆற்றல் சக்தி ஒன்றுதான் நிரந்தரம். மற்ற எதுவும் நிரந்தரம் இல்லை என்று தெரிந்து கொண்டு அறிவோடும் புத்திசாலித்தனத்தோடும் திறமையுடன் சிந்தித்து வாழ்வதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இயற்கையோடு வாழ்வதுதான் சிறப்பு. இந்த உலகம் போகிற போக்கை பார்த்தால் எப்படி என்று யாராலும் கணிக்க முடியாது. உலகம் போகிற போக்கு தான் எங்கேயோ போகுது, என்னன்னு தெரியல, யாருக்கும் புரியல. அதை புரிந்து கொண்டு வாழ நாமும் தெரியணும். போனதெல்லாம் போகட்டும், நடப்பதெல்லாம் நடக்கட்டும், எல்லாமே நன்மையாக நடக்கும் என்று நாமும் நல்ல வாழ்க்கையைத்தான் நடத்துவோம்.